எல்லா இடத்துலையுமே கேட்கும் போது இந்த இம்பாக்ட் இருக்குன்றது அவங்க ஒத்துக்கிறாங்க. மிராக்கிள் கேன் ஹேப்பன், ஈ கேன் ரீச் அப் டு ரூலிங் பார்ட்டியாகவும் வரலாம், இல்லை எதிர்கட்சியில் பெரிய லெவலில் வரலாம். நீங்கள் பார்த்தது ஒரு கிராமப்புறம் சார்ந்த ஒரு டவுன் மாதிரியான ஏரியாவில். அங்கே எது வந்தது? திமுக விசஸ் டிவிகே தான். யாராவது அதிமுக பேசுனாங்களா? ரொம்ப கம்மி சார். எடப்பாடி முதல்ல தலைமையும் கிடையாது, தலைவரும் கிடையாது. தலைவருக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அட்லீஸ்ட் வந்ததுக்கு அப்புறமாவது அது வளர்த்துக்க பார்த்துருக்கணும். எடப்பாடி அதை சுத்தமா பண்ணல. தேர்தல் காலத்துல தான் வெற்றி பண்ணணும், அதிமுக ஆட்சி அமைக்கணும்ன்ற எண்ணம் எடப்பாடிக்கு சுத்தமாக இல்லை. ராகுல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு, விஜய் கூட. ஆனால் சீனியர் லீடர்ஸ் இங்கே இருந்த ப. சிதம்பரம், அங்கே கார்கே, இவங்க போன்றவங்கெல்லாம் ஏன்னா அவர் முதல்ல ப்ரூவ் பண்ணட்டும், ப்ரூவ் பண்ணிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம், அடுத்த தேர்தலில் கூட பார்த்துக்கலாம். இந்த தேர்தலில் அகில இந்திய கட்சியான பிஜேபியும் காங்கிரஸும் பெரிய தப்பு பண்ணாங்க. இது அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுற விஷயம்தான் தேர்தலுக்கு அப்புறம் நடக்கும். ஏன் அப்படின்னா காங்கிரஸும் திமுகவும் பிஜேபியும் இந்த நேரத்தில் வளரணும்னு நினைக்கிறத தனியாக நின்று இருக்கணும். பிஜேபி இந்த பக்கம் அண்ணாமலை தலைமையிலையும், இந்த பக்கம் காங்கிரஸ் டிவிக்கு கூட போயிருந்துச்சுன்னா களமே மாறி இருக்கும். பிஜேபி தனியாக களம் கண்டிருக்கும். அதாவது அண்ணாமலையான லீடர் வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி திருப்பி அதிமுக கூட போயிருந்துருக்க கூடாது. ரியாலிட்டி இன்னைக்கு களம் மாறி இருக்கு. இந்த மாற்றம் அப்படியே கண்டினியூ ஆகணும். நான் தெரியும் அது விஜய், இன்னைக்கு விஜய் இருக்காருன்னா விஜய் பேச, நாளைக்கு அண்ணாமலை தான் அண்ணாமலையோ, இன்னும் வேற யாராவது இளைஞர்கள் இந்த மாதிரி வரும்போது அதை நோக்கி இளைஞர்கள் பயணிக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம மனசார ஆதரிக்கணும், வரவேற்கணும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து சமூக ஆர்வலர் திரு சீகே அவர்களோடு பேச இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். சார், நான் இன்னைக்கு கிரவுண்டில் போய் பார்த்தேன். உண்மையாலே கிரவுண்டில் தாவேகா வர்சஸ் டிஎம்கே தான் சார் இருக்குது. பல பேர் டிஎம்கே சொல்கிறாங்க, ஆனால் இளைஞர்களும் பெண்களும் தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு சொல்கிறாங்க சார் டைரெக்டாக. சரி தேவா, இதை நம்ம 2 மாதமா 3 மாதமா இதை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம். சரி, நம்மளும் போன எம்பி தேர்தல் அப்போ விஜய் வந்தார்னா 8% 10% வர்றது பெரிய விஷயம். நம்ம அன்னைக்கு இருந்த ஃபர்ஸ்ட் தேமுதிக கட்சி ஆரம்பிக்கும் போது முதல்ல வாங்கின ஓட்டு சதவீதத்தை வச்சு நம்ம ஒரு கணிப்பு சொன்னோம். அதே பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நமக்கு வந்த ஒரு இம்பேக்ட் 15% வரைக்கும் போவார் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுச்சு. நம்ம அதை பண்ண, ஆனால் அந்த 15க்குமே நம்ம அரித்மெட்டிக் நம்பரை வச்சு ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம சொன்னோம். ஹையஸ்ட்டு தேர்ட் ஃப்ரண்ட்டு 14.5% தேமுதிக இண்டிவிஜுவலாக எடுத்தது. அது வரும் நம்ம நினச்சோம். பட் களத்தில் பார்க்கும் போது இங்கே உளவுத்துறையோ இன்டெலிஜென்ஸ் எல்லாமே பார்க்கும் போது அங்கே எல்லா சைட்லேருந்து நம்ம இப்போ நீங்கள் உங்களை மாதிரி சர்வே எடுக்கிறவங்க, நான் இண்டிவிஜுவலாக பேசுகிறேன். நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு திமுக கவுன்சிலர் பல நண்பர்கள் இருக்காங்க, அவங்க சைட்லேருந்து பேசுகிறது, அதிமுகலேருந்து பேசுகிறவங்க, எல்லா இடத்துலையுமே கேட்கும் போது இந்த இம்பேக்ட் இருக்குன்றது அவங்க ஒத்துக்கிறாங்க. நான் சொல்கிறது கிரவுண்ட் லெவலில் இருக்க நிர்வாகிகளை பற்றி பேசுகிறேன். இந்த எம்எல்ஏ, அமைச்சர், மாவட்ட முன்னாள் அமைச்சர், இவங்களை கதைக்குள்ளே நான் வரல. ஏன்னா கிரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ரியாலிட்டி தெரியும். அந்த ரியாலிட்டியை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல இம்பேக்ட் இருக்கு. சரி, நான் அதை சொல்ல, அதனால தான் நான் எப்போவுமே அதுலேயுமே நம்ம ஒரு சட்டிலாக தான் சொல்கிறோம். Miracle can happen. If is miracle can happen, he can reach up to ரூலிங் பார்ட்டியாகவும் வரலாம், இல்லை எதிர்கட்சியில் பெரிய லெவலில் வரலாம். அப்படின்றத அளவுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். இப்போது நீங்கள் போய் பார்த்த தொகுதி சென்னை கிடையாது. இப்போ ஏன்னா பொதுவாக எல்லாரும் பேசுறது என்ன, நகர்ப்புறத்தில் விஜய் அவருக்கு ஸ்ட்ராங்கு, கிராமப்புறங்களில் இல்லைன்னு. நீங்கள் பார்த்தது ஒரு கிராமப்புறம் சார்ந்த ஒரு டவுன் மாதிரியான ஏரியாவில். அங்கே எது வந்தது? திமுக விசஸ் டிவிகே தான். யாராவது அதிமுக பேசுனாங்களா? ரொம்ப கம்மி சார். அந்த அதிமுக பவர்ஃபுல்லாக இருந்த தொகுதி கண்டிப்பாக. ஆமாம், ஏரியா எம்பிலையும் எம்எல்ஏக்கள்லையும் ஸ்ட்ராங்காக இருந்த ஏரியா. அங்கே அதிமுகக்கான பேச்சே வரலன்னும் போது நம்ம இம்பேக்ட் என்னன்றது நம்ம புரிஞ்சு. வயசானவங்க 2 பேர் அந்த இதில் சொல்கிறாங்க சார், விசுவாசத்துக்கு ஜெயலலிதா மேலேயும் எம்ஜிஆர் மேலே இருந்த அந்த விசுவாசத்துக்கு தான் சொன்னாங்களே தவிர இப்போ இருக்கவங்க மேலே சொல்லலை, எடப்பாடி மேலே சொல்லலை. அதுதான் நான் சொல்கிறேன். எடப்பாடி முதல்ல தலைமையும் கிடையாது, தலைவரும் கிடையாது. நான் அதை ஆணித்தரமாக என்னைக்கு எப்போ என்னை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நான் சொல்லுவேன், தலைவருக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அட்லீஸ்ட் வந்ததுக்கு அப்புறமாவது அது வளர்த்துக்க பார்த்துருக்கணும். எடப்பாடி அதை சுத்தமாக பண்ணலை. எல்லாரையும் அரவணைக்க தெரிஞ்சும். நம்ம ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக உட்காந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அரவணைச்சு திருப்பி அதை கட்சி கட்டமைக்கிறது எப்படி கொண்டு போகணுன்றதை கொண்டு போயிருக்கணும். திரு ஜெயலலிதா அவர்கள் 91 ஆட்சிக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பல பேரை
கட்சியில் சேர்த்தாங்க. திரு ஜானகியம்மையார் வந்து கட்சியை கலைச்ச உடனே பல மூத்த நிர்வாகிகள் ஜெயலலிதா விட்டு வெளியே போனவங்க ரொம்ப வஸ்டா பேசினவங்களுக்குலாம் அமைச்சரவையில் அமைச்சரும் கொடுத்தாங்க. எல்லாரையும் ஒருங்கிணைச்சாங்க. நான் சொல்ல கேவலமா பேசியிருக்காங்க. நான் அவங்க பேர் தவிர்க்கிற இந்த நேரத்தில் அவ்வளோ வஸ்டா பேசினவங்கள கூட அரவணைச்சு மந்திரி பதவி கொடுத்து ஆதரிச்சாங்க. ஓகேவா? அப்பேற்பட்டவங்க தலைவரா யாருமே நான் சேர்த்துக்க மாட்டேன், வெளியே போ ஓபிஎஸ்ஆ நீங்க வெளியே போ, நீங்க சசிகலா வெளியே போ, இவங்களா வெளியே பண்ணு, இதுக்கு வேற 4-5 பேர் வந்து அடிக்கிற 6 பேர் டானுன்றது, அடிச்சு 6 பேர் டான், இந்த மாதிரி கதைக்கு வேற இது வேற யாரோ உசி பேத்தி விட்டுறாங்க. ஆனா வாங்க எல்லா டானும் அடிக்கிறேன்னு இவரும் இறங்கி அடிக்கிறாரு. ஸோ அதனால தான் ஒன்று சொல்கிறேன். இன்னொன்று, 2வது தேர்தல் காலத்தில் தான் வெற்றி பண்ணணும், அதிமுக ஆட்சி அமைக்கணுன்ற எண்ணம் எடப்பாடிக்கு சுத்தமாக இல்லை. செங்கோட்டையன் ஒரு விஷயம் பேசியிருக்காரு பார்த்தீங்களா? அதாவது ஜெயக்குமார் அவர்களே வந்து சீட்டு கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல, அவர் வேணா தாவேக்காக்கு வரணுன்ற மாதிரி பேசியிருக்காரு சார். நல்ல விஷயம் சார். ஆக்சுவலாக அவர் திமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காருன்னு கூட தான் ஒரு பக்கம் செய்தி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? சரி, இது வந்து ஜெயக்குமார் அவருக்கும் ஓபிஎஸ் எல்லாருக்கும் கசிகிற செய்தி முன்னாடியே இந்த கசிஞ்சது. நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம தான் இதை சொன்னோம். ஓபிஎஸ் 1.5 மாதம் இருக்கும் திமுகவுடன் பேச்சுவார்த்தைன்றத சொன்னேன். ஏன்னா டிவிக்கு கூட போகும்போது அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு யூட்டன் அடித்து இந்த பக்கம் போயாச்சுன்ற விஷயம் நடந்தது. அந்த டைம்லேருந்து கூட ஜெயக்குமாருக்கான பதிவு இருக்குது. ஏன் அப்படின்னா, அவர் இருக்கிற தொகுதியில் இஸ்லாமியர் ஓட்டு அவருக்கு வராது பிஜேபி அலைன்ஸால. ஏற்கனவே ஓப்பனாகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவருடைய தொகுதியை தக்காத்து கொள்ள இன்னைக்கு இருக்க நிலைமை திமுக தான் ஜெயிக்கொன்றது தெரிஞ்சா திமுகவுக்கு போறதுக்கான ட்ராக்கா அவர் அதிகமாக வச்சிருக்காரு. அதுல கொக்கி போடுறாரு அண்ணன் செங்கோட்டையன். அவர் ஆக்சுவலாக களத்துல எப்பயோ இறங்கி விட்டுருக்கணும். ஆதவர்ஜுனன் இப்போ நான் மறுபடியும் இங்கே பதிவு பண்ணுறேன். அதனால நம்ம ஆளுங்க நிறைய பேர் நம்மளை திட்டவும் செய்கிறாங்க. பரவாயில்ல, உண்மையை சொல்கிறோம். அவங்க ஏற்றுக்கிறது அவங்க கடமை, அவங்களுடைய உரிமை. அதை விமர்சிக்க நான் விருப்பப்படல. பட் நம்மளுக்கு தெரிஞ்சது, நமக்கு புரிஞ்சதை நம்ம சொல்கிறோம். அவரை மாதிரி ஆட்களை முன்னாடியே இறக்கி விட்டுருந்தா பல விஷயங்கள் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக நடந்திருக்கும்ன்றது என் பாயிண்ட். சீனியாரிட்டி புஷியானந்த் கிட்ட போய் என்ன பேசுவோம், ஆதவர்ஜுனன் கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் ஓகே. நான் தான் சொல்ல, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் ஆட்சியில் எலெக்ஷன்ல நின்று 2% ஓட்டாவது வாங்க முடிஞ்சதா? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேற. அவர் அந்த இடத்துல வைக்கணும். அரசியல் களத்துக்கான தலைவர் முகத்தை யாரோ அவங்கள முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கணும் சார். அதையும் தாண்டி இப்போ புஷியானந்த், நான் அவர் வந்து குறைச்சி மதிப்பிடல. இப்போ திமுகவோ காங்கிரஸ்ல ஒரு மூத்த தலைவராக இருந்தால் புஷியானந்த் கிட்ட போயிட்டு நம்ம போய் அணுகணுமா அப்படின்னு ஈகோ வந்து இடிக்கும் சார். ஈகோ இடிக்கும். நான் திருப்பி புஷியானந்த் போறையும் ஆதவர்ஜுன மாதிரியான விசுவாசிகள் கட்சிக்கு முக்கியமான இடத்துக்கு தேவைப்படுவார்கள். புரியுதா? அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. இன்னும் நான் சொல்ல போனா ஆதவர்ஜுனா கூட செகண்ட் பிளேஸ் தான், புஷியானந்த் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இவர் கட்சி ஆரம்பிப்பாரு தெரியறதுக்கு முன்னாடில இருந்து அவர் கூட ட்ராக் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரியான விசுவாசிகள் தேவை. அவங்களெல்லாம் மந்திரி சபையிலையோ இந்த மாதிரியான முக்கியமான இடத்துல வைக்க வேண்டிய இடம் இருக்கு. தேர்தல் களங்கள், கூட்டணி பேச்சுவார்த்தை, முக்கியமான சீனியர் கட்சிகள், இவங்க கிட்ட எல்லாம் எந்த மாதிரியான ஃபேஸை நம்ம வைக்கணும், செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் தான் முன்னாடி வைக்கணும். அங்க நெளிவு சுழிவு தெரியும். இன்னைக்கும் திமுகல என்ன நடந்தாலும் அந்த ஐவர் குழு உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தும். கலாய்க்கிறதும் பண்ணுவாங்க, அதை கன்வின்ஸ் பண்ணி, கலாச்சார சீரியஸ் ஆச்சுன்னா அதை கன்வின்ஸ் பண்ணி மாற்றி உள்ளே கொண்டு வருவோம். உங்களுக்கு தெரியும், அந்த நுணுக்கம் தெரியும். அந்த நுணுக்கமான ஆட்கள் இருந்திருந்தா இன்னும் பெட்டராக போயிருக்கோம். நான் அதை தான் திரு ஜெயக்குமார் அவருக்கு செங்கோட்டையன் இப்போ வராரு. இன்னும் அவர் ஃப்ரீடமாக வெளியே வந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். அவர் பேச டிவிகேக்கு நிறைய இம்பாக்ட் கிரியேட் ஆகும். சார், எனக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு சார். காங்கிரஸ் ஏன் தாவேக்கா பக்கம் போகாததுக்கு இது ஒரு காரணம்ன்ட்டு நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். என்னன்னா, காங்கிரஸ்ல 2 பிரிவாக இருந்துச்சுல, ஒரு தாவேக்காவும் இன்னொரு திமுகன்றத. திமுகவுக்கு போகிற அந்த கேங் வந்து அவங்க மனசுல என்ன தோணி இருக்கணும், நம்ம ஏன் வந்து ஆதவர்ஜுனாட்ட போயிட்டு பேசணும், நம்ம ஏன் ஒரு புஷியானந்த் போய் பேசணும் அப்படின்ற அந்த ஈகோ அடிச்சு. இல்ல இந்த ஈகோ இருக்கும் தேவா. ஆனா நான் திருப்பி சொல்றேன், அரசியல்ல சுயநலவாதிகள் தான் அதிகம். சுயநலத்துக்காக பாக்குறவங்க அவங்க வெற்றி நிறைய நிச்சயம் தெரிஞ்சிச்சுன்னா அது எப்பேற்பட்டவங்கிட்ட கூட இறங்கி பேசுவாங்க. அது நான் வரல, அந்த விஷயத்துக்கு வரல. காங்கிரஸுடைய எக்ஸ்டென்ட் போறதுக்கான ரீசன் வந்து ராகுல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு, விஜய் கூட. ஆனால் சீனியர் லீடர்ஸ் இங்கே இருந்த ப. சிதம்பரம், அங்கே கார்கே, இவங்க போன்றவர்கள்லாம் கொஞ்சம் இங்கே இருந்த இவர் செல்வம் பெருந்தகையுடைய பேச்சை கேட்கறது தான் நடந்தது. ஏன்னா அவர் முதல்ல ப்ரூவ் பண்ணட்டும்,
ப்ரூவ் பண்ணிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம், அடுத்த தேர்தலில் கூட பார்த்துக்கலாம். நான் அதை தான் நான் சொல்லியிருந்தேன். எம்பி கூட அடுத்த தேர்தல் திமுக கூட போகிறதா தான் காங்கிரஸ் முடிவு எடுத்துருக்கலாம். இந்த தேர்தலில் இவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. இந்த தேர்தலில் அகில இந்திய கட்சியான பிஜேபியும் காங்கிரஸும் பெரிய தப்பு பண்ணாங்க. இது அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுற விஷயம்தான் தேர்தலுக்கு அப்புறம் நடக்கும். கண்டிப்பா இதுல எந்த சேஞ்சஸ் சொல்ல நீ வேணா பொறுத்து எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்து நீங்க என்ன இந்த கேள்வி நான் பதில் சொல்றேன். ஏன் அப்படின்னா காங்கிரஸும் திமுகவும் பிஜேபியும் இந்த நேரத்துல வளரணும்னு நினைக்கிறத தனியா நின்று இருக்கணும். பிஜேபி இந்த பக்கம் அண்ணாமலை தலைமையிலையும், இந்த பக்கம் காங்கிரஸ் டிவிக்கு கூட போயிருந்துச்சுன்னா களமே மாறி இருக்கும். ஓகே, மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியோட ஆதிக்கம் வர வாய்ப்பு இருந்திருக்கும்ன்றீங்க. தேசிய கட்சி வாய்ப்பு வந்திருக்கும் ஒன்று. இந்த பக்கம் இப்போ நம்ம 60 வருஷம் 70 வருஷமா இந்த 2 பேரையே பார்க்குறோம். மாற்றம் நினைக்கிற மக்களுக்கு ஒரு மாற்றத்துக்கான வழி தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் போச்சு. இது தேசிய கட்சிகளில் தவற பண்ணிட்டாங்க. அப்ப இந்த 2 தேசிய கட்சியிலுமே சில சுயலாபம் கருதி சில பேர்லாம் இருக்காங்க. அதனாலதான் கூட்டணி அரசியலே இன்னும் நம்புறாங்க. நான் அதை முதல்ல நம்ம பிஜேபிலேயே நம்ம அப்படிதான் சொல்றோம். அவங்க ட்ராக்கு நான் நினைக்கிறேன் 18% போன நாடாளுமன்றத்தை, அதுக்கு முந்தின நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி களமா இருந்துச்சுன்னா அது 24-25% போயிருக்கும். தனி மெஜாரிட்டி பிஜேபி 300 சீட்டுக்கு மேல போச்சு. ஆமா, 302 சீட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு 240 சீட்டு, 65 சீட்டு கம்மி. களத்துல அவங்களுக்கு கம்மியா இருந்த நேரத்திலேயே 18% ஓட்டா வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, அப்படின்னா கூட நீங்க 2019 கூட அதிமுக கூட்டணியிலே இருந்தாலும் பிஜேபி ஒரு சீட்டும் ஜெயிக்கலையே சார். கூட்டணியில இருந்து பிஜேபி சேர்க்கறத விட்டுருப்பா. கூட்டணியே வீக்கான கூட்டணி தான் நான் அப்பத்திலிருந்தே பேசிட்டு இருக்கேன். 10 தோல்வி பழனிசாமி தானே சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபி கூட நீங்க அதாவது அதிமுக கூட பிஜேபி இருக்கவே கூடாதுன்றீங்களா நீங்க? ஆமா, அதுதான் பிஜேபி தனியா களம் கண்டிருக்கும். அதாவது அண்ணாமலையான லீடர் வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி திருப்பி அதிமுக கூட போயிருந்திருக்க கூடாது. இதுக்கப்புறம் அவங்க யோசிப்பாங்களா? கண்டிப்பா. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அண்ணாமலை யூ ஆர் ரைட்னு மோடி சொல்லிட்டு போனதான் நான் கேள்வி. போன வாரம் போனப்போ சொல்லிட்டு போயிருக்காரு. இதுல அதே மாதிரி போன மேடையில பாத்தீங்கன்னா எல்லா லீடரும் அண்ணாமலை பேரை தவிர்த்திருக்காங்க, மோடியை தவிர. அந்த பேரை சொன்னா கைத்தட்டலும் ஆரவாரங்களும் நடக்குதுன்றதுனால மக்கள் அதை குறைக்கணும்னு இதுக்கு ஒரு கேங்கு சேர்ந்து இந்த வேலை பண்ணியிருக்காங்க. அவரை வச்சு நீங்க திருப்பி சொல்றேன், இன்னைக்கு அவர் தேர்தல் காலத்தில் வந்தாதான் உனக்கு கொஞ்சமாவது லாபம் கிடைக்கும். இல்லைன்னா அது கூட கிடையாது. நீங்கள் இப்படி இக்னோர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எங்கேருந்து போகிறது? பார்ப்போம் சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நான் அதான் சொன்னேன் சார், நான் ஏற்கனவே பேசிட்டு இந்த மாதிரி அந்த சர்வே போயிருந்தேன்ல சார், அங்கே இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் சார். நாங்கள் கேட்டேன் அவங்ககிட்ட போயிட்டு, இந்த மாதிரி விஜய் மேலே இந்த விவாகரத்து சர்ச்சையெல்லாம் வந்திருக்கே, அதை தூக்கி ஓரம் போடுப்பா, விஜய் தான்ப்பா நான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க சார். பெண்கள் சொல்கிறாங்க சார். அதுதான் தேவா நான் சொன்னேன், இது பர்சனல். இப்போ அந்த இடத்துல தேவா இருக்காப்புல, காமேஷ் இருக்காரு. என் லைஃப்ல எனக்கு ஒரு பர்சனல் இருக்குல்ல. இப்போ என்கிட்ட என் வாழ்க்கையில் இதே மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு, என் ஃபேமிலியில ஏதோ ஒன்று நடக்கு, ரிலேட்டிவ்ல ஏதோ ஒன்று நடக்கு, இதை நான் பார்த்துருப்பேன்ல. அது இந்த நம்ம பார்க்கும்போது இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுமா வேணாமான்னு தெரியும். இது எல்லா வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் தானே. டிவோர்ஸோ, லவ்வோ, மேரேஜோ, குழந்தையோ, கஷ்டங்களோ, லாபங்களோ, மகிழ்ச்சி, எல்லா வாழ்க்கையிலும் நடக்கிறது இயல்பு. அது ஒரு செலிபிரிட்டியா இருந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்றதுனால அது எப்படி நெகட்டிவா போகும்? அப்படி போகணும்னா முதல்ல கலைஞருக்குலாம் போயிருக்கணும். நான் முதல்ல சொல்றேன்ல. இருங்க, நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு பையன் கேட்டேன் சார், காலேஜ் முடிச்சுட்டு, காலேஜில் ஒரு சின்ன பையன் 25 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்கறேன், இந்த மாதிரி தம்பி, இந்த மாதிரி விமர்சனம் வருது தம்பி, கலைஞருக்கு கூட தான் இருக்குது ஆனா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டான் சார். அதுதான் சொல்றேன். இப்போ நம்ம 40 வயசுக்கு மேல இத்தனை வருஷமா பார்த்து நம்ம அரசியல் எனக்கு தெரிஞ்சு நான் 14-15 வயசுல இருந்து குடி பிடிச்சி அரசியல்ல பாக்குறேன். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அரசியல் தெரியறதுல நான் சொல்றது வேற. அந்த பையன் கண்டிப்பா நான் சொல்ல ஒரு காலேஜ் முடிச்ச பையன், நான் அரசியலுக்குள்ள கூட களத்துல கூட இருக்க மாட்டேன். 5 வருஷம் கூட எடுத்துக்கோங்க, இல்ல 15 வயசுல இருந்து இருந்தா கூட அதை சொல்ற அளவுக்கு எப்படி? ஏன்னா கலைஞர் இறந்தே 5-6 வருஷம் ஆயிடுச்சு. 5 அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனை நீ ரிவர்ஸ்ல போட்டா 14-13 வயசு பையன் பாருங்க சார், அவனுக்கு எப்படி அரசியல் புரிதல் இருக்கு. அதான் சொல்றேன், இது பெரிய விஷயமாக பார்க்கப்படாது. அது விஜய் அவருக்கு லாபமாகத்தான் நான் அதுலயுமே இருக்கு. ஆனா அதுக்கு இம்பாக்டே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல இம்பாக்ட் இருக்கும். அந்த இம்பாக்ட் வேற ஏதோ ஒரு விஷயத்த சரியாகிடும். அதான் அந்த பையன் சொன்னதுல இன்னொரு விஷயம் நான் குறிப்பிடுறேன்.
நிறைய பேர் வந்து இன்னைக்கு தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ண தற்கொலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. அவன் என்கிட்ட சொன்னான் சார் அந்த பையன். ஆனால் அது பர்சனல்ண்ணா, அவரோட பர்சனல். அதை பிரித்து பார்க்குறது எப்படின்றது எங்களுக்கு தெரியும்ண்ணா. நான் அவருக்கு ஓட்டு போடுவோன்றதை பிரித்து பார்த்துருக்காங்க பாருங்களேன். அந்த விஷயத்த நான் வந்து எதாவது சொன்னேன். நான் இந்த தற்கொலைன்னு சொன்னதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கோம். அவங்களுடைய மெச்சூரிட்டியை நான் அந்த வாரியர்ஸ்ன்ற ஒரு நீ சொல்றவனெல்லாம் போய் ஏதாவது ஆன்லைன்ல வாரியர்ஸ்ன்ற அவனுங்க ஒரு குரூப் வச்சு இந்த ஜூம் லைவ்ல போவாங்க. நிறைய லைவ் இருக்கும், போய் பார்க்க சொல்லுங்க. அதுல எவனாவது ஒருத்தனை போய் ஒரு 1/2 மணி நேரம் காது கொடுக்க சொல்லுங்க. நான் அது கேட்டு நான் மாறினாலும் நான் சொல்றேன். நானும் தான் இளைஞர்கள் எதுவாக இருந்தாலும் ஓட்டு போடுவோம். நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், நம்ம வீடியோவிலே இருக்கும், பழைய இன்டர்வியூலேயே நான் சொன்னது இருக்கு. அவங்க வந்து நம்ம அப்போ நெகட்டிவா சொல்ல, எதுவும் எதை பத்தி யோசிக்காம விஜய் மூஞ்சிக்கு மட்டும் ஓட்டு போடுறவங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க நான் சொன்னேன். அந்த ஏஜ் குரூப் இந்த லைவ்ல நான் பேசுறதை கேட்கும் போது நம்ம சொன்னது தப்பு நமக்கு படுதுன்ற நீ சொல்றவன் தற்கொலைன்றவன் போய் இதை கேட்டுட்டு வா. நீ போய் உள்ள ஒரு கமெண்ட் கொடு, இந்த திமுக இப்படி பண்றாங்களே இதுக்கு என்ன நீங்க கவுண்டர் கொடுப்பீங்கன்னு கேட்டுப்பாரு. இன்னொருத்தன் அருமையா ஒருத்தன் பதில் சொல்றான். எந்த இடத்துல கண்ணிய குறைவாவே கிடையாது. அதான் அவங்ககிட்ட ஒரு மெச்சூரிட்டியும் இருக்கு, ஒரு டீசன்சி இருக்கு சார். அவங்க இருக்கு, அதான் சொல்றேன். நீங்க அதை பார்த்துட்டு அவன் தற்குறியா முட்டாளா இதுவரை முடி பண்ணுங்க. இல்ல, நான் நிறைய பேர் சொல்றாங்கல்ல விஜய் வந்து பசங்களை ஃபர்ஸ்ட் அரசியல் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிடையாது சார். நான் கிரவுண்ட்ல பார்த்ததுனால சொல்றேன், பசங்க தெளிவா இருக்காங்கன்ற அரசியல் படுத்துற இவங்க இந்த பழைய சட்டியை ஏதோ சொல்லுவாங்க, குண்டாம கலர்றது கிண்டிட்டே இருப்பாங்க பழைய கலைய. ரியாலிட்டி இன்னைக்கு களம் மாறி இருக்கு. இந்த மாற்றம் அப்படியே கண்டினியூ ஆகணும். நான் தெரியும் அது விஜய், இன்னைக்கு விஜய் இருக்காரு, நான் விஜய் பேசுறேன். நாளைக்கு அண்ணாமலை தான் அண்ணாமலையோ இன்னும் வேற யாராவது இளைஞர்கள் இந்த மாதிரி வரும்போது அதை நோக்கி இளைஞர்கள் பயணிக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம மனசார ஆதரிக்கணும், வரவேற்கணும். இன்னும் இவங்க பழைய கதையிலே போட்டா இப்ப 30% நிக்குதுன்னா 35% 40% ஓடிட்டு இருக்கிறதுக்கு திருப்பி ஒரு 5-10% வந்து நிக்கட்டும், மக்களுக்கு நல்லது நடக்கட்டும்ன்ற நான் அவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்கறது. ஓகே சார், நம்ம அடுத்தபடியாக இன்னொரு டாபிக் பார்க்கலாம் சார். என்னன்னா ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனு ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்கே சுதீஷ் வந்து தேமுதிக சார்பாகவும், கிறிஸ்டோஃபர்ன்றவர் காங்கிரஸில், அப்புறம் திமுகவில் 2 பேர் சார், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அப்புறம் பழைய மாதிரி திருச்சி சிவா கொடுத்துட்டாங்க. அதிமுக சைட்லேருந்து வந்து தம்பிதுரை கொடுத்துருக்காங்க. இப்போ பாமகவில் அன்புமணி கொடுத்துட்டாங்க சார். ஸோ இதெல்லாமே கணக்கெல்லாம் முடிஞ்சு. தேமுதிகக்கு 2 எப்படி 2? கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் வந்து தேமுதிக இருந்து வந்தவர் தான். ஆயிரம் பழைய கதையாக இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கு. 2 பேர் ஈக்குவலாக இருக்காங்க. எனக்கு இதில் பர்சனலாக ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னா 21 வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பிச்சு. சுதீஷ் பர்சனலாக நம்ம இப்போ தலைமையை பார்த்து தான் வரும், குடும்பத்துடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாதுனாலும் குடும்பன்றதுனால தான் இத்தனை வருஷம் அவர் அங்கே இருந்து கட்சி நடத்துறது. அவங்க அக்காவுக்கு இப்போ அவர் இறந்த பிறகும் பக்கபலமாக இருக்கிற ஒரு துணையான ஒரு நபர் அவர். பிரேமலதா அவர்களும் சொல்லியிருக்கோம், குடும்ப கூட்டணி இப்போ அரசியல் கூட்டணி மாறிடுச்சு. அது அவருக்கு அது கிடைக்கிறத நான் வந்து வரவேற்க சந்தோஷம்தான். அதே டைம் யாராவது ஒரு இதில் ஏன் நான் அது வேற யார் கட்சியாளுக்கு கொடுக்கறத பற்றி நான் பேசலை அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 29 எம்எல்ஏ இருக்கும் போது மற்ற ஆளுக்கு கொடுத்து தான் 10 பேர் வெளியே போய் அவருக்கு பின்னாடி குத்துனாங்க. திருப்பி இவங்க கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு இதை வந்து வெளியாடு விசுவாசிக்குன்னு யாருக்கா கொடுத்து அவங்கள ஒரே நைட்ல 100 கோடி குத்தி அவனாவது வாங்கிட்டானா என்ன பண்ண முடியும்? அங்க ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சு கடைசியில் அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு கேப்டன். அதனால தான் சொல்றேன், அது அவருடைய ஹெல்த்ல இருந்து எல்லாத்துக்குமே அது இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயத்துல இதை நான் வரவேற்கிறேன். அவங்க குடும்பத்துல அவங்க எடுக்கிறதுல எந்த நெகட்டிவுமே இல்லை சார். நீங்க சொன்னீங்க கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் கொடுத்தது வந்து இன்னும் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னீங்க. அவருக்கு டிசர்வ்டா சார்? அவர் ஒரு நல்ல பேச்சாளர், அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஸர் நினைக்கிறேன், ஓகேவா, பேராசிரியர். நான் அவரை பார்த்துருக்கேன். தேமுதிகவில் இருக்கும் போது டிவிஎஸ் ஸ்கூட்டி இஎஸ்ன்னு ஒரு வண்டி இருந்திருக்கும், 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வண்டி, அதில் தான் வருவார். ரொம்ப எளிமையானவர். அவர் அப்போ மாநில ஏதோ ஒரு பிரிவுடைய தலைவராக இருந்தார். அவர் வந்தது அந்த பைக்கில் தான் வருவார். கேப்டன் வீட்டுக்கு போகும்போது, நான் சாலிகிராம நம்ம வீடு அங்கே தான் இருக்கிறதுனால இப்போ போகிறது வரதை நம்ம பார்ப்போம். அவர் அப்படி தான் வந்திருக்கார். அவர் ரொம்ப ஒரு இதுவானவர். எனக்கு தெரிஞ்சு கட்சியில் நம்ம அந்த கட்சியிலையுமே பல பேர் காசு வாங்குறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவர் அந்த மாதிரியான ஆளாக இல்லை. அந்த விதத்தில் அவர் அவரை வந்து இப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். திமுகலேயே இருந்தாலுமே
அவங்களுடைய இதை வந்து system டேலண்ட்டை இருக்குல்ல, யூஸ் correct. பண்ணிக்கிறாங்க. அவங்க அதுக்கான இது அங்கீகாரம் கிடைச்சு. அங்கீகாரம் கிடைக்குதுன்றது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அது. சார் அடுத்தபடியா பீகாருடைய முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ண போறாரு. ஏன்னா அவர் வந்து ராஜ்யசபா தேர்தலுக்கு வேற வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணிட்டாரு சார். அங்க வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கார்ல தேஜஸ்வி யாதவ், அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, யாரெல்லாம் பாஜக கூட கூட்டணி இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஹைஜாக் பண்ணி கட்சியை வந்து நாசப்படுத்துறது தான் பாஜகவோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கும் அதான் நிலைமைன்னு சொல்லியிருக்காரு சார். அதுக்கு முதல்ல அதிமுக ஜெயிக்கணும்ல. என்னப்பா இவ்வளவு நேரம் விடிய விடிய எதை போறானா கேட்டு ராமாயணம் மகாபாரதம் சொல்ற மாதிரி இருக்கு. அதிமுக அது முதல்ல ஜெயிக்கணும். சரி, அவருக்கு இன்னத்துக்கு பீகார்ல இருந்து இங்க பிரச்சனை, தமிழ்நாட்டு அது முதல்ல அவர் அரசியல்ல அவர் சிஎம் ஆகிறதுக்கு வழியை பார்க்க சொல்லுங்க. அது தோல்வி இந்த எலெக்ஷன்ல பீகார்ல. இவங்க இங்க இருக்கிறவங்க அங்க தாக்குறது, அங்க இருக்கிறது இங்க தாக்குறது தான் இருக்கு. இங்க உள்ள முயல் பிடிக்க முடியலையாம். இங்க வந்து கப்பல் ஏறி போய் எதையோ பிடிக்கிறாங்க, கதையா இருக்கு. முதல்ல அதுக்கு அதிமுக ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கதையை அதான் ஆட்சிக்கு வர போறதா சொல்றாரு எடப்பாடி. போன தேர்தலில் தனியா நின்று பிஜேபி 12% வாங்கிட்டாங்க. கூட்டணி அமைச்சு 18% வாங்கியிருக்கான். அதிமுக வழியாது எந்த லூசு சொல்லுவான் அதை. சரி, அவங்க அரசியல் பண்றாங்க, அரசியலா பண்ணிட்டு போட்டோம். என்ன சொல்றேன், அவங்க லீடர் வச்சிருக்காங்க, லீடரை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வராங்க, அவங்க வளர்றாங்க. அது நீங்க எப்படி இது பண்ணிக்கலாம்? அப்படி பண்ணா நான் தான் சொல்றேன், 24 தேர்தலில் அப்போ அதிமுக மிரட்டி கூட்டணி நின்று இருக்கலாமே, தேவையில்ல பிஜேபிக்கு. சம்பந்திய ரைடு விட்டுருக்கலாமே, ஈடியில் தூக்கி உள்ள உட்கார வச்சுக்கலாமே. இதெல்லாம் இவங்க சொல்ற ரீசன்ஸ். நான் சொல்றேன் பிஜேபி மேல போடுற பழிகள். அது போட்டு அப்போ கூட்டு எனக்கு 10 சீட் நீ குத்தாகணும்னு சொல்லிட்டு இருந்தா, அப்போ அதில் ஒரு 5 சீட்டு இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா கூட இந்த அலைன்ஸ் அப்போ அவங்க இதுவாக இருப்பாங்களே. அப்போ வந்து கையை பழி போட்டது அண்ணாமலை மேல. அவரு இப்படி பேசிட்டாரு, அதனால எங்களுக்கு பிடிக்கல, நாங்க வெளியே அடப்பாருங்களா. முதல்ல பேசுறது நீங்க தாண்டான்றது எவனும் சொல்லல. பிஜேபி காரனே, அதிமுக காரன் தான். இப்போ இந்த ஜெயக்குமார் தாவ தயாராக இருக்கிற ஜெயக்குமாரும் எப்பவுமே போதையில பேசினுக்கிற சிவி சண்முகம் தான் இதுக்கெல்லாம் காரணமும். எந்த வகையிலேயே வந்து பாஜக காரணம் இல்ல இதுல. எங்க அவங்க தானேப்பா முதல்ல பேசினாங்க. ஓகே, ஆனா 2 பேருமே ஒரு இடத்துல சொல்லிக்கலாம்ல, நம்ம 2 பேரோட பவர்ஃபுல்லும் தெரியல, நம்ம ஏதோ சைட்ல பிரிஞ்சிட்டோம், இப்போ ஒன்னா சேர்ந்துருக்கோம். அப்போ கூட உங்க சரியா தேர்தல் பண்ணி எல்லாம் செய்யற மாதிரி தெரியல சார். எங்கப்பா நடக்க போகுது? ஒன்னும் நடக்க. அது நீங்க உடஞ்சி இப்படி இருந்த கோபுரம் இப்படின்னு ஆயிடுச்சு. இன்னும் இருக்குது இவ்வளவுதான் கொஞ்சம். அதையே இப்ப இந்த தேர்தல் முடிச்சோடனே யார் ஏறி மிதிச்சு தரமட்டமாக்க போறான்றது பாக்கணும். நம்ம எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அதிமுக தேர்வுன்னு நினைக்கிறீங்களா? சேரவே தராது சார், இப்படி சொல்லிட்டீங்க. சேரவே சேராது. அவ்வளவு பெரிய தலைவர், முதலமைச்சர். நாளைக்கு திருப்பி வேற யாராவது தெரியும் சசிகலாவே வந்தாலே தூக்கி நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த ஆளு கொண்டு போயிட்டாருன்னு தான் நான் பாக்குறேன். அப்ப தாவேக்கா இனி 2வது இடத்தை பிடிச்சது உறுதின்றீங்க? உறுதி. நானும் அது மக்கள் மத்தியில பாத்துட்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு அப்படிதான். 3வது இடம் அதிமுக உறுதி. அது 3ஆவதா 4ஆவதான்னு அடுத்தது பாத்துக்கலாம். அது எலெக்ஷன்ல தெரியும். ஆமா, சரி, சீமா நல்லா வேலை செஞ்சு அவரே 3வது இடத்துக்கு வந்துட்டாருன்னா என்ன பண்றது? எவ்வளவு பெரிய கட்சி சார், மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்பா நான் சொன்னேன், அவங்க தான் சொன்னேன். இப்ப போன தடவை நீ நல்லா புரிஞ்சுக்கோ, 40 தொகுதி MP ஓகேவா, கூட்டணிக்கு கொடுத்தது எத்தனை தொகுதி? இது போன வாட்டியா? அதிமுகல அலைன்ஸ்ல 40 தொகுதியில கூட்டணிக்கு எத்தனை தொகுதி? 5 6 5 + 1 6 தொகுதி. 6 34 தொகுதியில நின்று 20% ஓட்டு வாங்கினாங்க. 9 சார், ரொம்ப கம்மி. அதிமுக மாதிரி ஒரு கட்சி, எதிர்கட்சி. இதே ஜெயலலிதா அவர்கள் இதே மாதிரி தனியா நின்று வாங்கின ஓட்டு 42%. பாதிக்கு பாதி போன தேர்தலில் வந்துச்சு. எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் எப்பவுமே வித்தியாசம் இருக்குன்றதுக்கு ஒரு 5% சறுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 10% சறுக்குன ஒரு ஓட்டை காட்டா 20% சறுக்கி வச்சிருக்குது அப்பல. ஆனா போன சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு 33% வாங்கியிருக்காங்களே சார் அதிமுக. அதுக்கு முன்னாடி அதிமுக வாங்கின ஓட்டு எவ்வளவு சட்டசபையில்? அது அதிகம், 45%. 43 45%. அதுக்கு அதுவே 12% குறைச்சிங்க. அங்கிருந்து அடுத்த ஒரு 10% ராக்கெட்டு. இப்ப இன்னொரு 10% குறைச்சிக்குவாங்க. 12% அவர் இருப்பாரு சார். ஏதோ ஒரு இப்ப பாமக எல்லாம் இப்ப இருக்கு பாருங்களா, உதிரி கட்சி மாதிரி, அது மாதிரி ஆயிடக்கூடாது. ஆக்கிடுவாப்பா. அவருக்கு அவரு சொத்தையும் அவர் இதையும் காப்பாத்திக்கிறது இது தேவைப்படுது, அவ்வளவுதான் பாதுகாப்பு. சில பேருக்கு அரசியல் கட்சியும் அரசியலும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தேவை. அதை விட்டு வெளியே போயிட்டா அவங்களுடைய இருப்பை காப்பாத்திக்க முடியாது. அந்த வேலையை கரெக்டா செய்யறாரு, அதை மட்டும்தான் செய்யறாரு. அப்ப நம்பிட்டு இருந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பெருசா ஒண்ணும் இல்லை. பிப்ளிக்கு பிஆர்பி பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.